நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்திரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்திரே. என்னிடம் உள்ளதையே உம்முடன் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை, என்னை கீழே விடவில்லை. ஒரு வேத போது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனங்கள் 14-15. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அன்பானவர்களே, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். உண்டாக்கின உடனே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடியால் வானத்திலே சுடர்கள் மனிதர்களை பிரகாசிக்கும்படியால் நம் வாழுகிற பூமியிலே பிரகாசிக்க வேண்டும். மிருகங்கள் முதல் பறவைகள் முதல் மரம் செடிகள் எல்லாவற்றுக்கும் சூரியன் பிரகாசம் வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக சுடர்களை உண்டாக்கினார். வானம் என்கிற ஆகாய விரிவை பிரகாசிக்கும்படி சுடர்களை உண்டாக்கினார். அதன் பின்புதான் நம்மளை அவருடைய சாயலாக உண்டாக்கினார். அன்பானவர்களே, நாம் பிரகாசிக்க நம்முடைய வாழ்க்கை அவர்களால் உண்டாக்கின இந்த பூமி பிரகாசிக்க வேண்டும் என்று சுடர்களை உண்டாக்குவார் என்றால் நம்மை அவருடைய சாயலிலே உண்டாக்குறார். நாம் பிரகாசிக்க நமக்காக நன்மைகளை சுடர்களை உண்டாக்காமல் இருப்பாரோ? அவர் எப்பவே உண்டாக்கி வைத்து விட்டார். அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு களைவோம் என்றால் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். நமக்காக நாம் பிரகாசிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாது உண்டாக்கி வைத்திருக்கிற சுடர்களை வெளிச்சத்தை நமக்கு தந்தருள்வார். ஜெபம் பண்ணாமல் நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை தர்மியான நாளுக்காக கூட கொடி நன்றி அப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கிருந்தப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோம் கர்த்தாவை. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்திலே தெரியுமாப்பா. அப்பா, தங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லையே என்று வேதனையோடு கலங்கி நிற்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்து. யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களப்பா உம்முடைய கருத்து அவருடைய வாழ்க்கை நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக. அவர்களை பிரகாசிக்க முடியாத காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கட்டளிடுவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். தினக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செய்தார். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.